வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ராஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ஸ்மித்தியன் அண்ட் கார்த்தி, ஒன் ஆஃப் அவர் ஃபாலோவர்ஸ் ஆன் போர்ட். இன்னைக்கு ரகுமானால ஜாயின் பண்ண முடியல, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் வெளில போயிட்டான். எஸ், த ரியல் கிரிக்கெட் இஸ் ஹியர். நம்ம டெஸ்ட் கிரிக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்துருச்சு. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு 2 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் இப்போ வந்து முடிவு வரப்போகுது. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, June 11. டெஸ்ட் கிரிக்கெட் உங்களுக்கு பிடிக்கலனாலும் எங்க வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிடும். ஏன்னா நாங்க 3 பேருமே ஆல்மோஸ்ட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன் தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே, இன்னொரு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்மித்தியன் ப்ரோ, உங்களுக்கு தான் ஒரே குஷி போல. ஏன்னா ஐபிஎல்லையும் உங்க ஃபேவரட் வந்து ஃபைனல் வந்துருச்சு. இப்போ ஆஸ்திரேலியா இன்டர்நேஷனல் லெவல்ல உங்க டீம் ஃபைனல் ஆடப்போகுது. அதுவும் டைஹார்ட் ஆஸ்திரேலியன் ஃபேன். உங்களுக்கு ஆரம்பிச்சிடலாம். இல்ல சொல்ற மாதிரி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ப்ரோ, ஐபிஎல்ங்கிறது இவ்வளோ ஓகேவா, இவ்வளவு வலிக்கும், இவ்வளோ இன்டர்நேஷனல் இவ்வளவு வலிக்கும், மொத்த உடம்பும் சேர்ந்து அப்படியே வலிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிரிக்கெட்னா அதுதான் ப்ரோ. பிரான்சைஸ் கிரிக்கெட்லாம் ஓகே, என்டர்டைன்மெண்ட்னா கிரிக்கெட்னா டெஸ்ட் கிரிக்கெட், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தான் என்னைக்குமே வந்து எவர் கிரேட்ஃபுல் டு டெஸ்ட் கிரிக்கெட், அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு. ஸோ ஆஸ்திரேலியா லாஸ்ட் இயர் வந்து ஃபைனலிஸ்ட், ஐ மீன் லாஸ்ட் இயர் வின்னர்ஸ், இந்த வருஷம் இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ 2 consecutive டைம்ஸ் வந்து டெஃபினெட்லி ஷோஸ் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. டெஃபினட்டா பினாக்கிள் ஆஃப் கிரிக்கெட்னா டெஸ்ட் கிரிக்கெட் தான் ப்ரோ. ஸோ அந்த ஃபார்மேட்டை வந்து வேல்யூ பண்ணி ஐசிசி இவ்வளவு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து கண்டினியூஸா வந்து ஒரு பிரஸ்டீஜியஸா நடத்திருக்காங்கிறது ஐ எம் ரியலி சோ ப்ரௌட் ஆஃப் இட். அதே மாதிரி லாட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், எப்படி வந்து இந்த ஃபார்மேட் நடக்குது, இதுக்கு என்னென்ன வந்து விஷயங்கள் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது நான் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரி நான் தெளிவா சொல்லிடுறேன். பேசிக்கா வந்து எல்லா டீம்ஸுமே, அதாவது அந்த டாப் நேஷன்ஸ் வந்து ஈச் 3 ஹோம் சீரிஸ் 3 அவே சீரிஸ் விளையாடுவாங்க. சோ எல்லா டீம்ஸுமே வில் பிளே 3 ஹோம் சீரிஸ் 3 அவே சீரிஸ். அதுல வந்து ஒவ்வொரு சீரிஸோட மேட்சஸ் 5, 4, 3 அந்த பர்டிகுலர் போர்டும் ஆப்போனன்ட் அவங்க சேர்ந்து டிசைட் பண்றது அலாங் வித் ஐசிசியோட அப்ரூவலோட தான் டிசைட் பண்ணுவாங்க. சோ மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா சில டீம்ஸ்லாம் வந்து 5 மேட்ச் சீரிஸ் ஆடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா மோஸ்ட்லி 2 or 3 தான் ஆடுவாங்க. சோ அது வந்து கம்ப்ளீட்டா அது போர்டோட டிசிஷன் தான். சோ பாயிண்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு மேட்ச் வின்னுக்கு 12 பாயிண்ட் ப்ரோ. 5 மேட்ச் சீரிஸ் இருந்தாலும் சரி, 2 மேட்ச் சீரிஸ் இருந்தாலும் சரி, 3 மேட்ச் சீரிஸ் இருந்தாலும் சரி, ஒரு மேட்ச் வின்னுக்கு 12 பாயிண்ட், டைக்கு 6 பாயிண்ட், டிராக்கு 4 பாயிண்ட். ஓகேவா? சோ எவ்வளவு பாயிண்ட் ஜெயிக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் வந்து கடைசியில வந்து மேட்டரே கிடையாது, அந்த பாயிண்டோட பெர்சன்டேஜ். ஏன்னா 2 மேட்ச் சீரிஸும் 5 மேட்ச் சீரிஸும் டிஃபர் ஆகும் பாயிண்ட்ஸ். சோ பெர்சன்டேஜ், சோ ஒரு வின்னுக்கு 12 பாயிண்ட்ஸ்னா எவ்வளவு வின் எஃபிஷியன்சி பெர்சன்டேஜ் இருக்கோ அப்படிதான் வந்து பாயிண்ட்ஸ் கால்குலேட் ஆகுது. சோ அது வந்து நமக்கு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். சோ கார்த்தி ப்ரோ, ஹாய், ஒன் ஆஃப் அவர் ஃபாலோவர். சோ நீங்க சொல்லுங்க உங்களோட தாட்ஸ், எப்படி பாக்குறீங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் லார்ட்ஸ்ல ஐகானிக்? ஆஸ்திரேலியா வந்து கண்டினியூஸா 2 தடவை வந்திருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து இனாகுரல் எடிஷனும் அதுக்கு அடுத்த எடிஷனும் இந்தியாவும் ஃபைனல்ஸ் வந்துச்சு, 2 எடிஷனு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஆஸ்திரேலியா நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அதே அளவுக்கு நான் இந்தியா சப்போர்ட் பண்றேன். பட் ஸ்டில் வந்து டாக்கிங் அபவுட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து லார்ட்ஸ் சொல்லவே வேண்டாம். இது வந்து பவுலர்ஸ் கேமா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா லார்ட்ஸ் 2 டீமே பார்த்தா 2 டீமோட மொத்த ஸ்ட்ரென்த்துமே எனக்கு தெரிஞ்சு வந்து இங்க வந்து 3 டிராகன்ஸ் அந்த இது போடுவாங்கல்ல, அந்த மாதிரி 3 டிராகன்ஸ் இங்கன்னா அங்க ஒரு 3 டிராகன்ஸ். ஸோ அங்க வந்து டான் பெட்டர்சன் ஆட வைக்கிறாங்களா இல்ல வந்து லுங்கி நிக்கிடி ஆட வைக்கிறாங்களான்றதுதான் இருக்கு. ஸோ எனிகா வந்து மார்க்கோ யான்சனும் ரபாடோ வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுக்கப்புறம் வந்து யார் ஆட வைக்கிறான்னு தான் இருக்கு. நானும் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட். 3:30 மேட்ச் டெய்லி ஈவினிங் வந்து ஃபுல்லி சார்ட்டட் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 days. அது ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ பெருசா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கான ரீசனே வந்து இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு 12 டெஸ்ட் தான் விளையாண்டுருப்பாங்களே, அதை விட நிறைய டெஸ்ட் வந்து சில டீம்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. இப்போ இந்தியாவே வந்து அதை விட நிறைய கவுண்ட் விளையாண்டுருக்காங்க. இந்த வின்னிங் இப்போ எப்படி சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் வந்ததுன்னா அவங்க விளையாண்டதுனா அந்த பெர்சன்டேஜ் வச்சு தான் வந்திருக்காங்க. இப்போ இதுலயே ஒரு பெரிய டிபேட் இருக்கும் ப்ரோ. நீங்க சவுத் ஆப்பிரிக்கா எடுத்து பாத்தீங்கன்னா எல்லா சீரீஸுமே 2 மேட்ச் தான் ஆடிப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸி ஒரு லக்குன்னு சொல்லுவோம் என்ன பொறுத்த வரையும். ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாம் இப்போ ஆஸ்திரேலியாவே வச்சுக்கோங்களேன், இந்தியா கூட 5 மேட்சஸ் விளையாண்டாங்க. அதே மாதிரி இங்கிலாந்தோட 5 மேட்சஸ் விளையாண்டாங்க. 2மே ஈக்குவலி காம்படிட்டிவ். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி அவங்களோட 5 மேட்சஸ் விளையாண்டு வராங்க ஃபைனலுக்கு. சவுத் ஆப்பிரிக்கா கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட 2 விளையாண்டுருக்காங்க, ஸ்ரீலங்காவோட 2 விளையாண்டுருக்காங்க, பங்களாதேஷோட 2 விளையாண்டுருக்காங்க. கம்பேரிட்டிவ்லி இதெல்லாம் வந்து அவங்க இதெல்லாம் எப்படி பார்த்தாலுமே மிராக்கிள் தான் ப்ரோ அவங்க தோக்கணும்னா. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வராங்க. சோ ஒரு லக் ஃபேக்டரும் இங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அட்வான்டேஜா இருந்திருக்கு. பட் நான் இவ்வளவு பேசுறேனே, நான் சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நான் ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஆஸ்திரேலியா கவர்னா நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்றேன். நீங்களுமா ப்ரோ? நானும் கண்டிப்பா ஆஸ்திரேலியாக்கு எதிராக வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் சப்போர்ட் பண்றேன். ஆல்சோ ஒரு விஷயம் என்னன்னா, லைக் நீங்க சொன்னதுதான் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் ஒய் இங்கிலாந்து இஸ் மிஸ்ஸிங் அவுட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ். ஏன்னா எப்பவுமே நீங்க வந்து கேலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா பல்க் அமௌண்ட் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ் வந்து இங்கிலாந்து தான் ஆடி இருப்பாங்க.
எப்பவுமே யாரு கூட போனாலும் 4 மேட்ச் சீரியஸ் 5 மேட்ச் சீரியஸ் அந்த மாதிரி தான் ஆடி இருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் இப்போ நல்ல கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்க ரீசெண்டா. ஸோ அதுவே உங்களுக்கு பேக் ஃபேர் ஆகுது. சொல்ல போனா அந்த பேஸ்பால் வந்து உங்களுக்கு பேக் ஃபேர் ஆகுது. பட் ஸ்டில் வந்து நல்ல பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடியும் கன்சிக்யூட்டிவா ஒரு 3 சீசன்ஸ் வந்து ஃபைனல்ஸ் வராதுன்றது அவங்களுக்கு பெரிய இழப்பு. பட் அது மிஸ் பண்ற முக்கியமான காரணம் வந்து நம்பர் ஆஃப் மேட்சஸ் தேர் பிளேயிங். ரொம்ப பல்க் அமௌண்ட் ஆஃப் மேட்சஸ் வந்து அவங்க எல்லா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன் சீரீஸ்லயும் ஆடுறாங்க. இல்ல ஆடிங் ஆன் இன்னொரு பாயிண்ட் வந்து ஓவர் ரேட் வந்து வெரி வெரி க்ரூஷியல் ப்ரோ. நீங்க பாத்தீங்கன்னா ஓவர் ரேட்டாலே பாயிண்ட்ஸ் வந்து நிறைய டீம்ஸ் வந்து லூஸ் பண்றாங்க. அது வந்து பயங்கரமா அஃபெக்ட் பண்ணுது பெர்சன்டேஜ். ஏன்னா ஒரு மேட்ச்ல ஒரு பெர்சன்டேஜ்னா ஓகே, அது மொத்தமா பாக்குறப்போ ஒரு சைக்கிள்ங்கிறப்போ எல்லா சீரீஸ்லயுமே ஓவர் ரேட்னு போறப்போ அது கடைசியில பெரிய இழப்பா தான் முடியுது. ஆக்சுவலி டு பி வெரி ஆனஸ்ட், ஃபர்ஸ்ட் இனாகுரல் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் நடந்துச்சுல இந்தியா நியூசிலாந்து ஃபைனல்ஸ், அப்போ வந்து ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் மிஸ் பண்ணதுக்கு ரீசனே ஓவர் ரேட்னு சொன்னா நம்புவீங்களா? ஓவர் ரேட்னாலதான் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸே குவாலிஃபை ஆகல. அங்க வந்து அவங்க நெக்ஸ்ட் ஒரு சீரிஸ் இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்காவோட, அது சம் இஷ்யூஸ்னால கேன்சல் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஆஸ்திரேலியா வேர் கிளியர் ஃபேவரட்ஸ் டு என்டர் ஃபைனல்ஸ். அந்த ஓவர் ரேட்டை வந்து அவங்க டிம் பெயின் வந்து அதான் ரொம்ப போட்டு பேஷ் பண்ணாங்க. ஸோ அதனால ஆஸ்திரேலியா டிட் குவாலிஃபை. ஸோ ஓவர் ரேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கோயிங் ஃபார்வர்ட். மற்ற டீம்ஸ் வில் பி மச் ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ்ங்கிறது நான் நினைக்கிறேன். அந்த இனாகுரல் இதுல வந்துட்டு ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பாயிண்ட்ஸ் வச்சுதான் அவங்க ஆரம்பிக்கிறதா வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அனௌன்ஸ் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் டேபிள் வச்சு பாயிண்ட்ஸ் அதிகமா வச்சிருக்க டீம் தான் உள்ள போற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அவங்க ஆரம்பிச்சாங்க. அது அந்த கொரோனா வந்துருச்சு, அதுக்கப்புறம் மல்டிபிள் மேட்சஸ் கேன்சல் ஆனது தான் கடைசி வந்து பெர்சன்டேஜ்னு சொல்லிட்டு அது இப்ப கடைசி பெர்சன்டேஜாவே ஆயிருச்சு. இது வரைக்கும் இப்ப வரைக்கும் எல்லா டீமுக்கும் ஈவனா மேட்சஸ் அவங்களால நடத்தவே முடியல. அதெல்லாம் எப்பயாச்சும் கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி நடத்திட்டாங்கன்னா அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த மாதிரி நடத்தினாதான் இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு சொல்லலாம். ஆமா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. இப்ப எப்படின்னா காம்படிட்டிவா இருக்கும். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா நான் அதுதான் முன்னாடி சொல்லியிருந்தேன். வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் மாதிரி டீம் ஆடிட்டு அவங்க ஃபைனல் ஆடுறாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமோட அவங்க கம்ப்ளீட்டே பண்ணல. நியூசிலாந்து கூட நியூசிலாந்து டூர் போயிருந்தாங்க, அதுல 2-0. நியூசிலாந்து வந்து 2, இவங்க 0. இந்த மாதிரி ஈக்குவலி காம்படிட்டிவ் கண்ட்ரியோட இவங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா ஸ்குவாட் தான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். எனக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா செம்ம சந்தோஷம். நான் நிறைய நியூ சாம்பியன்ஸ் பாத்துட்டு இருக்கும்போது அதுவும் நம்ம உப்பு தின்னா தண்ணி குடி அந்த பரம்பரை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுன்னா பயங்கர ஒரு இதா இருக்கும். இன்னமும் ஒண்ணு செஞ்சுட்டீங்க. இல்ல ஆக்சுவலி சவுத் ஆப்பிரிக்கா அந்த நியூசிலாந்து டூர் பத்தி பேசுறப்போ ப்ரோ, அவங்க வந்து அவங்களோட மெயின் ஸ்குவாடே அனுப்பல, ஒரு சி ஸ்குவாட் தான் அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு ரீசன் வந்து பிரான்சைசி கிரிக்கெட் வந்து ரொம்ப பிரியாரிட்டைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல. எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம். நான் போட்டு பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன் சவுத் ஆப்பிரிக்கா டீம், எல்லாரையும் போட்டு பிறந்தேன். பட் ஆனா அவங்க ரீசன்ல வேலிடா இருந்துச்சு. எக்கனாமிக்கலி கண்ட்ரி காசு வேணும்னா பிரான்சைஸ் கிரிக்கெட் தான் சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால வந்து வேற வழி இல்லாம தான் நாங்க பண்ணோம்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் ஆர்கியூ பண்ணாங்க, விச் இஸ் ஃபேர் இனஃப் வேலிட். அதே மாதிரி முன்னாடி அந்த 19 to 21 சைக்கிள் எப்படி பாயிண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ, 2 மேட்ச் சீரிஸ் இருந்தாலும் சரி 5 மேட்ச் சீரிஸ் இருந்தாலும் சரி, பாயிண்ட் சிஸ்டம் டோட்டலா ஒண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள் மொத்தம் 120 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். நீங்க 2 மேட்ச் சீரிஸ் விளையாண்டீங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சா 60 பாயிண்ட். இதே 5 மேட்ச் சீரிஸ்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சா 24 பாயிண்ட். சோ மொத்தமா 120 வச்சுக்கிட்டாங்க. சோ அது எவ்வளவு மேட்சோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல. சோ அதனால இப்போ பாயிண்ட்ஸ் பெர்சன்டேஜ் பத்தி மாத்திட்டாங்க. ஓகே, கோயிங் ஆன் மேட்ச் பத்தி பேசிடலாம். நீங்க ப்ராபபிள் பிளேயிங் 11 இல்ல ஸ்குவாட வந்து நீங்க சொல்லிருங்க, நம்ம பேசிடலாம். நம்ம ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் பத்தி பாத்துடலாம். அன்டவுட்டட்லி ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டெஸ்ட் டீம். இவங்க நல்லா அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. பார்க்கலாம், சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலிங் லைனப் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு, ரெக்கார்டும் சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் பத்தி பாத்துடலாம். ஓகே, நான் ப்ராபபிள் பிளேயிங் 11 சொல்லிடுறேன். டோட்டலா 2 காம்பினேஷன் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ரெண்டுமே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சாம் கான்ஸ்டன்ஸ் டு ஓபன் வித் உஸ்மான் கவாஜா, லபுஷேன் 3, ஸ்மித் 4, Travis at 5, Cameron Green 6, Alex Carey 7, Pat Cummins, Mitchell Starc, Josh Hazlewood, followed by Nathan Lyon. இது ஒரு ப்ராபபிள் பிளேயிங் 11. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனிங் அந்த சாம் கான்ஸ்டன்ஸ் பிளேஸ்ல மார்னஸ் லபுஷன் ஆட வச்சுட்டு, ஏன்னா ரிக்கி பாண்டிங்கோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இதான் போட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா சாம் கான்ஸ்டன்ஸ் தூக்கிட்டு லபுஷன் ஓப்பனிங் ஆட வச்சுட்டு டியூ வெப்ஸ்டர் கொண்டு வந்தார். அது ஏன் கொண்டு வந்தாருன்னா, கேமரான் கிரீன் இஸ் நாட் அவைலபிள் டு பவுல், அவரால் பவுலிங் போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சோ பவுலிங் போட முடியாதுங்கிறப்போ ஒரு பார்ட் டைம் ஒரு மீடியம் பேசர் வந்து இருந்தா பெட்டரா இருக்குங்கிறதுனால வெப்ஸ்டர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஆனா கிரீனோட பேட்டிங் எபிலிட்டி மேல அவங்களுக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்குங்கிறதுனால கிரீனை தூக்கிட்டு வெப்ஸ்டர் ஆட வைக்க மாட்டாங்க. சோ அங்க என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டன்ஸ் தூக்கிட்டு மேபி ஆட வைக்கலாங்கிறது ஒரு பிளான். பட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ராபபிள் பிளேயிங் 11 தான் பெட்டர். சோ அதுவே வந்து குட்ங்கிறது என்னோட தாட். உங்க தாட்ஸ் நீங்க சொல்லிருங்க. இது போல ஒரு அக்செப்டபிள் தான். ஏன்னா வந்து கான்டெஸ்ட் நம்ம இந்தியாவோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாலும் ஓவராலா அவரு இப்பதான் நியூ டு திஸ் இன்டர்நேஷனல் லெவல். சோ நம்ம கிரீனை பேக் பண்றது எஸ் கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பேட்டிங் பிராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிறேன், இம்ப்ரெசிவா இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கிரீன் நல்ல ஆப்ஷன் தான். பெரிய டிபேட்டே எங்க இருக்கும்னா, ஸ்காட் பாலாண்ட் ஆடுறாரா இல்ல ஹேசல்வுட் ஆடுறாரா தான் பெரிய டிபேட்டே இருக்கும். ஏன்னா அவர் இந்தியா கூட அவருக்குமே ரொம்ப கம்மி சான்சஸ் தான் கிடைச்சது. ஹேசல்வுட் இன்ஜுரி ஆயிருக்க டைம், ரெஸ்ட் பண்ற டைம் தான் வந்து இவர் கொடுத்தாங்க. அந்த டைம் எல்லாமே ஒரு சூப்பரா கேபிட்டலைஸ் பண்ணாரு, நல்லா போட்டாரு. இந்தியா சீரீஸ்ல அவரை வந்து வெளியவே எடுக்க முடியாது. சொல்லி விராட் கோலி எல்லாம் எடுத்தாரு. அந்த
லைன் ஆஃப் காரிடார் அந்த ஆஃப் ஸ்டெம்ப் லைன்ல போட்டுட்டே இருந்தாரு ப்ரோ, விடாம என்னமோ சொல்லி வச்ச மாதிரி அங்கேயே குத்தி குத்தி போட்டு இருந்தாரு. சோ அதுதான் பெரிய டிபேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல வேல் ப்ரோ, ஆக்சுவலி ஆடிங் ஆன் டு யுவர் பாயிண்ட் வந்து கிரீன் வந்து 100% 11ல இருப்பாரு, அது மேட்டர் ஆஃப் கொஸ்டினே கிடையாது. கொஸ்டின் என்ன வருதுன்னா சாம் கான்ஸ்டன்ஸ் ஆர் பியூ வெப்ஸ்டர்ங்கிறது தான் கொஸ்டின். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வெப்ஸ்டர் வந்து தெரியல ப்ரோ, அவரு கொண்டு வந்தாலுமே ஒரு அடிஷனல் பவுலிங் ஆப்ஷன் சொல்றீங்களா, எந்த அளவுக்கு ஆஸ்திரேலியா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டார்க்கு, பேட் கமிங்ஸ், ஹேசல்வுட் ஆர் போலன் இருக்கும்போது எந்த அளவுக்கு அவர் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு பவுலிங் பெரிய யூஸ்ஃபுல் ஆப்ஷனா இருக்காது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு நேத்தர் லைன் 4 ஃபுல் டைம் பவுலர் இருந்தாலே போதும் ப்ரோ, நல்லாவே மேனேஜ் பண்ணலாம். இல்ல கரெக்ட், 4 ஃபுல் டைம் பவுலர் போதும் தான். பட் இப்பெல்லாம் வந்து டீம்ஸ் வந்து அந்த பார்ட் டைமர் 5th பவுலிங் ஆப்ஷனா வந்து எல்லாருமே யூஸ் பண்றாங்க. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல மேபி பியூ வெப்ஸ்டர் வந்து யோசிச்சு, ஏன்னா கிரீன் வந்து பவுலிங் போட்டா பிரச்சனையே கிடையாது, ஆப்வியஸ்லி ப்ராப்ளம் சால்வ்டு. கிரீன் பவுலிங் போட முடியாதுங்கிறதுனாலதான் இந்த டாபிக் வருது. கார்த்தி ப்ரோ உங்க தாட் சொல்லிருங்க. ஆனா ஒன் மோர் திங் என்னன்னா, லபுஷன் வந்து நம்பர் 3ல தான் வந்து செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அவரு நீங்க ஓப்பனிங் புஷ் பண்ணா அங்கேயே அவர் மென்டலி எப்படி ஆடுவார்னு தெரியல. ஏன்னா இனிஷியலா தான் பயங்கரமா ஸ்விங் ஆகும். அங்க வந்து இப்போ ஓப்பனர் ஒரு 10 ஓவர்ஸ் ஆடிட்டா கூட கம்மிங் அப்ப நம்பர் 3ல வரும்போது கொஞ்சம் லீவ் ஆஃப் ஃபீல் ஆவாரு. ஸ்ட்ரைட்டா நீங்க பொசிஷனை வந்து ஃபைனல்ல மாத்தி விட்டீங்கன்னா அது எப்படி வேணா போலாம் ப்ரோ. சோ நம்பர் 3ல தான் அவரோட பெஸ்ட் பொசிஷன்றப்ப அதை சாக்ரிஃபைஸ் பண்றதும் ஒரு பெரிய மூவா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா லைக் மார்னஸ் லபுஷன் நம்பர் 3ல இருந்து எடுக்க மாட்டாங்க ப்ரோ. பிகாஸ் ஏற்கனவே வந்து இந்த ஓப்பனிங் பொசிஷன் காலியானோடனே ஸ்டீவ் ஸ்மித் அவரே வந்து வாண்டடா நான் அந்த பொசிஷன் ஆடுறேன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சு அந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் அவரே வந்து டீப் திருப்பி கொண்டு வந்துட்டு இந்த ஓப்பனிங் பொசிஷனுக்கு தான் கடைசி வரை ஆள் தேடிட்டே இருந்தாங்க. சாம் கான்ஸ்டன்ஸ் ஆட வச்சிருக்காங்க. எனக்கு வந்து சாம் கான்ஸ்டன்ஸ் ஆர் ஜாஸ் இங்கிலீஷ் தான். வெப்ஸ்டர் வந்து கிரீன் இருக்கும்போது தேவையில்ல. பட் இந்த வேல் ப்ரோ சொன்ன மாதிரி அடிஷனல் பவுலிங் ஆப்ஷன்றது இந்த 3 பேரை தவிர வேற யாரு ப்ரோ தேவை? அந்த ஸ்பின் ஆப்ஷனே வந்து மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த ஸ்பின் ஆப்ஷனுமே வச்சிருக்கிறது தான் ரொம்ப பிச் ரொம்ப ட்ரை ஆயிருச்சு, அதாவது 4th இன்னிங்ஸ் ஆடுறாங்க, 4th இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா மட்டும் தான் அந்த ஸ்பின் ஆப்ஷன் வந்து எஃபெக்டிவா இருக்கும். ஆப்வியஸா செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணும் போதோ இல்ல ஃபர்ஸ்ட் 3 இன்னிங்ஸ்ல வந்து அவ்வளோ எஃபெக்டிவா ஸ்பின் அங்க இருக்காது. இந்த 3 பவுலர்ஸே வந்து மோர் தென் எனஃப் தான். ஸோ வெப்ஸ்டரோட பவுலிங்கை கன்சிடர் பண்ணி உள்ள கொண்டு வர்றது வந்து எனக்கு சாத்தியமா தெரியல. பட் அது வந்தாலுமே ஓப்பனிங் ஸ்பாட் வந்து மார்னஸ் லபுஷன் ஆட வைக்கிறதுன்றது நாட் ரைட் சாய்ஸ். ஏன்னா ஏற்கனவே ஒரு பேட் ரன் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காரு. ஸோ நம்ம மார்னஸ் லபுஷன் 2022ல அது வரைக்கும் எப்படி இருந்தாரு, அதுக்கப்புறம் இப்ப இருக்க மார்னஸ் லபுஷன் நமக்கு டிஃபரன்ஸ் தெரியும்ல. லைக் ஒரு நம்பர் 1 டெஸ்ட் பேட்ஸ்மேன் எப்பனா கன்கஷன் சப்ஸ்டியூட்டா வந்துட்டு நம்பர் 1 டெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆனது. இப்ப அவர் எந்த லெவல்ல இருக்காருன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவரோ ரன் ஆஃப் ஃபார்ம் கிடையாது. இந்தியா சீரீஸ்லயுமே லைக் கடைசியான சீரீஸ்லயுமே ஒரு மேட்ச் தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு, அது முக்கியமான மேட்சா போயிருச்சு. பட் ஸ்டில் வந்து அதனால அவர் நம்பர் 3 பண்ணவே மாட்டாங்க. நம்பர் 3 and 4 லபுஷேன் அண்ட் ஸ்மித் தான். 2 ஆடுறது வந்து சாம் கான்ஸ்டன்ஸ். ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஸ்ரீலங்கால நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ தே மைட் கன்சிடர் ஜாஸ் இங்கிலீஷ் இன்ஸ்ட் ஆஃப் சாம் கான்ஸ்டன்ஸ். பட் வந்து பூ வெப்ஸ்டர் வந்து உள்ள கொண்டு வரதுக்காண்டி மார்னஸ் லபுஷன் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது ப்ரோ. ஃபேர் எனஃப் வேலிடான பாயிண்ட் தான். ஜாஸ் இங்கிலீஷ் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல நல்லா பண்ணிருக்காரு. பட் சாம் கான்ஸ்டன்ஸ் கன்சிடரிங் தி வே ஹி டிஸ்டர்ப் தி பவுலர்ஸ், அது வந்து மேபி ஒரு ஃபேக்டரா பார்க்கலாம். ஏன்னா ஒரு பவுலர் வந்து நீங்க கம்ப்ளீட்டா மென்டலி டிஸ்டர்ப் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. எஸ் கண்டிப்பா வெரி ஃபியூ சாம்பிள் சைஸ் தான். பட் ஸ்டில் அந்த டேலண்டை பிலீவ் பண்ணி தான் போயிருக்காங்க. இன்னொன்று நெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியராவே கோச்சஸ் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சாம் கான்ஸ்டன்ஸ் லுக்ஸ் வெரி ஷார்ப் அண்ட் பயங்கர டச்ல இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ ஹோப்ஃபுல்லி சாம் கான்ஸ்டன்ஸ் வந்து நல்லா பேக் பண்ணி ஆட வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நான் இன்னொரு முக்கியமான கொஸ்டின் உங்க 2 பேருக்குமே நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, இப்போ பவுலிங் ஓகே, பேட்டிங் பிரிட்டி மச் சார்ட்டட், நம்ம ஒப்பீனியன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ பவுலிங் வந்துட்டா வாட் யூ திங்க் வில் பி ஐடியல் காம்பினேஷன்? நீங்க வந்து 4 பேசருமே விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல 3 பேசர் ஒரு ஸ்பின்னர் நேரம் கண்டிப்பா விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி அந்த 3 பேசர்னா யார் அந்த 3 பேசர்? போலண்டுக்கு இடம் இருக்கா இல்லையா? சோ இது வந்து நீங்க தெளிவா ஆன்சர் பண்ணிருங்க. கடைசியில நான் ஆன்சர் பண்ணிருக்கேன். டெஃபினட்டா நான் வந்து இந்த 3 பேசர் ஒரு ஸ்பின்னர் அந்த காம்பினேஷன் தான் போவேன். ஹேசல்வுட், பேட் கமிங்ஸ், ஸ்டார்க். போலாண்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இடம் இல்ல. ஒரு சீரீஸ் நல்லா பண்ணாரு. பட் கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா ஹேசல்வுட் தான் வந்து இந்த 3 பேர் தான் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த். அவங்க தான் அந்த ஃபைனலும் ஆடணும்னு நான் விரும்புறேன். அவங்க 3 பேரு பிளஸ் நேதர் லைன், இதுவே போதுமான ஆப்ஷன் ப்ரோ. அது என்னன்னா லார்ட்ஸ் வந்து எப்பயுமே நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கம்ப்ளீட்டான பேட்ஸ்மேனுக்கு தான் ஒரு டெஸ்டிங்கா இருக்கும். பவுலருக்கு நல்லாவே அசிஸ்ட் கொடுக்கும். ஸோ இந்த 3 பவுலரே போதும் ப்ரோ. என்ன ப்ரோ மேக்ஸிமம் ஒரு 70 ஓவர் 80 ஓவர் போற மாதிரி வருமா? நேதர் லைன் சப்போர்ட் வச்சு இவங்க கண்டிப்பா ரொட்டேட் பண்ணி இந்த 3 பவுலர் வச்சு அவங்க ஆல் அவுட் பண்ணிடலாம் ப்ரோ. ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் லைனப்பும் எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்லாம் இருக்காங்க. பட் இந்த பவுலிங் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமான்றதுதான் பெரிய கொஸ்டின். இங்க காம்படிஷன் என்னவா இருக்கும்னா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸ் விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் தான் மெயின் காம்படிஷனே இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து டிசைட் பண்ணும். நீங்க வேணா பாருங்க, அதுதான் வந்து பெரிய டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் நல்லா ஆடிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. அதுதான்
கேக் வாக் ப்ரோ சொன்ன மாதிரி அது வந்து கேக் வாக் தான். அந்த இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். அது எப்படி ஆடிட்டாங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களோட மெயின் ஸ்ட்ரென்த் அவங்க நம்பிட்டு இருக்குது. இப்போ ஸ்டூவர்ட் பிராட்லாம் ஹையர் பண்ணி கொண்டு வந்துட்டு பவுலிங் தானே எங்களுக்கு எல்லாம், அந்த பவுலிங்ல மட்டும் நாங்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணிடுறோம், பேட்டிங் வந்து சரி பாத்துக்கலான்ற மாதிரி. அவங்க மிடில் ஆர்டர்லாம் கொஞ்சம் வீக் தான் ப்ரோ. டேவிட் பெட்டிங்ஹாம்க்குலாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பெருசா எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க சொன்ன அந்த நியூசிலாந்து சீரீஸ்ல தான் வந்து டேவிட் பெட்டிங்ஹாம் ஃபர்ஸ்ட் நான் ஆடி பார்த்தேன். ஏன்னா அப்போ வந்து இயர் ஆஃப் அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் 7 பேர் என்னமோ டெபு ஆனாங்க. 11ல பிளேயிங் லெவல்ல 7 பேர் டெபு ஆனாங்க. அதுல வந்து பெட்டிங்ஹாம் டெபு ஆனாருன்னு நினைக்கிறேன். அந்த இதுல இருந்தா பெட்டிங்ஹாம் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். சோ அவங்க மிடில் ஆர்டரே கொஞ்சம் பிளீக் தான். கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ் வந்து நாட் வெல் ப்ரூவன் இன் டெஸ்ட், பட் கண்டிப்பா எபிலிட்டி உள்ள பேட்ஸ்மேன் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பவுமா, கிறிஸ்டியன் ஸ்டெப்ஸ், பெட்டிங்ஹாம் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதுலலாம் பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங் கொஞ்சம் பிளீக்கா தான் இருக்கு அந்த இடத்துல. ஸோ அவங்களோட பவுலிங் தான் டிசைட்ஸ் தி மேட்ச். ஸோ பாப்போம் அது எப்படி டிசைட் ஆகுது பொறுத்தா மொத்த மேட்சுமே டிசைட் ஆகும். இல்ல எந்த காம்பினேஷன் போனோம் அதை சொல்லுங்க. அவர் சொன்ன அதே காம்பினேஷனா இல்ல? எஸ் ப்ரோ, அவங்களோட ஐடியல் காம்பினேஷன் வந்து நம்ம இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி லைனப் எடுத்து பார்த்தாலுமே ஹேசலோட இன்ஜுரி ஆனா போலாண்ட் அந்த இடத்துல ஆடி இருப்பாரு. மற்றபடி அதே 3 அதே ஒரு நேத்தன்ல இருந்து அந்த இடத்துல ஆடி இருப்பாரு. நேத்தன்ல இன்ஜுரி ஆனப்பதான் மேத்யூ குன்னமனோ இல்ல வந்து இன்னொரு ஸ்பெப்சனோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ள ஆட வச்சாங்க. மற்றபடி அவங்க ஐடியல் காம்பினேஷன் அதே 4 தான். அந்த 4 ரொம்ப பிளைண்டா பிலீவ் பண்ணிருக்காங்க. பிளைண்டாலாம் இல்ல, லைக் அதுக்கு வந்து அவங்க நன்றி கடனும் கொடுத்துருக்காங்க. நல்லா எஃபெக்டிவா இருந்திருக்காங்க. சோ அதான் ஐடியல் காம்பினேஷன், அதை மாத்த மாட்டாங்க. ஸ்காட் நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் வந்து எப்பவுமே இந்த 4 பவுலர் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் எப்பவுமே ஆடி இருக்காரு. இந்த பிளேஸ் ஆஃப் மிச்சல் மார்ஸோ இல்ல கேமரன் கிரீனோ அந்த பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் எப்பவுமே அந்த ஸ்குவாட்ல ஆடி இருக்காரு. சோ அவர் ஆடாதப்போ அதே 4 பேர் போவாங்கன்றதான் பெரிய கொஸ்டின். இப்ப நீங்க சொன்ன மாதிரி கிரீன் பவுல் பண்ணலைன்னா வெறும் 3 ஃபாஸ்ட் பவுலரே இது சப்போஸ் ஒண்ணு இல்ல ப்ரோ, ஒரு செஷன் நல்லா ஆடிட்டாங்க அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடிட்டாங்க. இப்போ வந்து ஒரு சும்மா ஏதாச்சும் லூஸ் மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த டிராவிஸ் செட்டை வச்சு ரிசர்வ் பண்ணி விக்கெட் எடுத்தாங்கல்ல நம்ம சீரீஸ்ல மாதிரி, சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம், அது நம்ம கிஃப்ட் பண்ணா சந்தோஷம், அது கிஃப்ட் பண்ணா அது வந்து கில்லர் மூவ் ஆயிரும். அப்படி ஆகலைன்னா வந்து யாரா இதுக்கு டிராவிஸ் செட்டை போட்டுட்டு இருக்கன்ற மாதிரி தான். பட் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றதுக்கு ஒரு பவுலர் அவங்ககிட்ட இல்ல. இப்போ நேத்தன்லயே நல்லா ஆடுறாங்க, 3 இதையும் ஆடுறாங்கன்னா, ஆனா ஐடியல் வந்து நீங்க சொன்ன மாதிரி அதே 3 தான். 3 ஃபாஸ்ட் பவுலிங் பீஸ்ட் பிளஸ் நேத்தன் லியோன். சொல்ற மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேல் ப்ரோ. ஏன் அப்படின்னா 4 குவாலிட்டி பவுலர்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது, காம்ப்ரமைஸே கிடையாது. ஆன் பார் வித் எனி பவுலிங் லைனப் இன் தி வேர்ல்ட் பாஸ்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலுமே ஆன் பார் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருந்திருக்காங்க, டெஃபினட்டா வெல் ப்ரூவன். ஆனா சம்டைம்ஸ் அந்த ஆஃப் டே வரப்போ பேட்டர்ஸ்க்கு வந்து நல்ல டச் இருக்கோ இல்ல வந்து கொஞ்சம் பிச் பிளாட்டா இருக்கோ இல்ல ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டா போறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் சப்போர்ட்டுக்கு தேவைப்படும். அது வந்து ரொம்ப வைட்டலா இருந்துருக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல. இன்னைக்கு இல்ல, எப்பவுமே வந்து இப்போ ஆஃப் லேட் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் வந்து அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டேக்கிங் விக்கெட்ஸ் ப்ரோ. இப்போ வெப்ஸ்டர் பவுலிங் போட்டு விக்கெட்டே எடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அங்க மெயினா என்னன்னா பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க், ஜோஷ் ஹெசல்வுட் இருக்காங்களே அவங்கள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ண விடும். சோ அது இல்லங்கிறப்போ திரும்ப அவங்களே வந்து போடணுங்கிறப்போ அந்த ஒர்க் ப்ரெஷர் அதிகம். சோ அதனாலதான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தேன் அந்த பவுலிங் ஆப்ஷனோட இம்பார்ட்டன்ஸ். பட் நீங்க சொல்ற மாதிரி அது எந்த அளவுக்கு அவங்க யோசிப்பாங்கிறது எனக்கு தெரியல. சோ அது வந்து ரியலி லைக் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா இன்னொரு விஷயம் ப்ரோ, மிச்சல் ஸ்டார்க் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் ப்ரோ, பர்சனலி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டீவ் ஸ்மித்தை பாக்குறேனோ அதே அளவுக்கு நான் ஸ்டார்க்கு பார்ப்பேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அதாவது சண்டைக்கு போவேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், பும்ரா ஸ்டார்க் பேட்டில் எல்லாம் வந்தா இல்ல எந்த பேட்டில் வந்தாலும் எனக்கு ஸ்டார்க் வந்து ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் சோ மச். ஐபிஎல் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கண்ட்ரிக்கு விளையாடுற பிளேயர் மிச்சல் ஸ்டார்க். சோ அதனால தனி மரியாதை உண்டு. ஆனா நீங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்டார்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்டன் டைம்ஸ்ல ப்ரோ சில மேட்சஸ்ல ஸ்டார்க் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. எஸ் லாஸ்ட் ஆசஸ்லாம் நல்லா பண்ணாரு, எல்லாமே ஓகே. பட் நீங்க த்ரூ அவுட்டா ஒரு டெஸ்ட் கேரியர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா he is not an extraordinary test bowler as much he is in white ball cricket. ஓகேவா? சோ இந்த 4 பவுலர்ல நீங்க பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் 4th தான். இப்ப இருக்கிற இதுல ஐ திங்க் போலண்ட் இஸ் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் கன்சிஸ்டன்சி கேன் பிரிங் டு. ஆனா the left arm pacer factor, Lord's factor, which is Stark's one of his favorite hunting grounds. அதே மாதிரி அந்த ஒரு லாஸ்ட் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோ, விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விக்கெட் ஜிக்னு வாங்கிட்டு போவோம் மிச்சல் ஸ்டார்க் பால். சோ அந்த டிஃபரன்ஷியேட் ஸ்டார்க் கிரியேட் பண்ண முடியும். கன்சிஸ்டன்டா போட முடியலனா கூட பென் ஸ்டோக்ஸ் 2019 வேர்ல்ட் கப்ல ஒரு பால் போடுவாரு லீக் ஸ்டேஜ் மேட்ச் லார்ட்ஸ்ல. சோ அதுதான் வந்து கேம் சேஞ்சர். சோ அந்த மாதிரி அவுட் ஆஃப் சிச்சுவேஷன்ல வந்து ஒரு பால் வந்து ஸ்டார்க்கால போட முடியும், பீச் ஆஃப் டெலிவரி. சோ அந்த ஒரு ஆஸ்பெக்டாக நான் ஸ்டார்க்கு சொல்லுவேன். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டார்க் இஸ் a bit below இந்த 3 பேசர்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட்லங்கிறது நான் பிலீவ் பண்றேன். அதான் ப்ரோ, ஸ்டார்க் வந்து ஒரு சர்ப்ரைசிங் யாருக்க கூட போடுவாரு. இதே நீங்க போலாங்கிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரேர் ப்ரோ. இப்போ ஒரு நீங்க சொல்ற மாதிரிதான் ஒரு நல்ல பேட்டிங் செஷன் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெலிவரி கூட போடுவாரு. சோ அந்த ஆஸ்பெக்ட்ல எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க் தான் ப்ரோ ஆகணும். நீ அந்த இது வேற கேட்டீங்களா, அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அவர் சொன்ன மாதிரி டிராவிஸ் ஹெட்டை கூட நீங்க ரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஃபென்சிவ் அப்ரோச்சா ஃபீல்ட் செட் பண்ணிட்டு
சும்மா ஓவர் தள்ளிடலாம் ப்ரோ. இப்போ லஞ்சுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அப்பெல்லாம் அட்டாக்கிங் பவுலர்ஸ் தான் போவாங்க. அதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு செஷனுக்கு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடிலாம் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த டைம்ல வந்து நீங்க ஒரு சைடு வந்து நேதர் லைனோ இல்லாட்டி நேதர் லைன் இல்லைனாலுமே இன்னொரு எண்ட்ல வேற ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரொட்டேட் பண்ணிட்டு டிராவல் சைட் வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டலாம். அப்புறம் நேதர் லைன் வச்சு கொஞ்ச நேரம் ஓட்டலாம் ப்ரோ. இந்த லாஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரையும் 3 சாலிடான பேசர்ஸ் ஒரு ஸ்பின்னரே போதும் ப்ரோ. கண்டிப்பா பவுலிங்க்கு சப்போர்ட் இருக்கும், அசிஸ்ட் இருக்கும். கண்டிப்பா இந்த 3 பேசர் ஒரு ஸ்பின்னரோட போனாலே கரெக்டா தான் இருக்கும் டீம். நீங்க வந்து ஏதோ ஒரு பேட்டிங் ட்ராக்கு இப்ப இந்தியாலாம் ஆட போறாங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம் வந்து நல்லா ஃபிளாட்டா அமைஞ்சிரும், ஸ்பின் ஆகலன்னா அங்க சோடியே முடிஞ்சு. அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து நீங்க சொல்றது கரெக்ட். பட் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்ல 3 பேசர் ஒரு ஸ்பின்னரே ஏன்னா எஸ்பெஷலி கார்த்தி ப்ரோ, வேல் ப்ரோ 2 பேருமே நார்தன் லைனோட இம்பார்ட்டன்ஸ் 4th இன்னிங்ஸ்ல ரொம்ப வைட்டலா இருக்கும். 3rd இன்னிங்ஸ் 4th இன்னிங்ஸ் கம்பேரிட்டிவ்லி. ஏன்னா லார்ட்ஸ் வந்து ட்ரெடிஷனலா நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில நல்லா திரும்பும். டே 4 டே 5 வந்து நல்ல ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ஸ் இருக்கும். சோ அதனாலதான் வந்து அங்கதான் வந்து நார்தன் லைனோட இம்பார்ட்டன்ஸே தெரிய வருங்கிறது நான் பிலீவ் பண்றேன். சோ ஹோப்ஃபுல்லி இஃப் அ டீம் இஸ் டிஃபெண்டிங் மேபி அந்த டர்ன் வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட். ஓகே, நம்ம அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா ப்ராபபிள் பிளேயிங் 11 பேசிடலாம் ப்ரோ. அது போட்டுறீங்களா? சோ சவுத் ஆப்பிரிக்கா ப்ராபபிள் பிளேயிங் 11 நான் ஒரு இது போட்டிருந்தேன் நம்ம பேஜ்ல. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா ரயன் ரிக்கில்டன் டு ஓபன் வித் எய்டன் மார்க்ரம், அதுக்கப்புறம் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், டெம்பா பவுமா, followed by David Bedingham, and then Kyle Verreynn, Wyan Mulder 7, Marco Hansen 8, Kagiso Rabada 9, Keshav Maharaj 10, and then followed by Dane Peterson or Lungi Ngidi போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் லைக்லி ப்ராபபிள் 11. இங்க வந்து டெஃபினட்டா டெம்பா பவுமா ஆவரேஜ் வந்து 60 வச்சிருக்காரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள்ல. அந்த அளவுக்கு வந்து பெருசா நம்ம பேச மாட்டோம். மேபி அவரோட அப்பியரன்ஸ்னாலயா இல்ல பிசிக்னாலயோ வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு அப்பீலிங்கா இருக்க மாட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா டெம்பா பவுமா ஷுட் பி அப்ரிஷியேட்டட். கேப்டனா இருந்தாலும் சரி, இஸ் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, கண்டிப்பா உயிரை கொடுத்திருக்காரு. நிறைய ஸ்டாட்ஸ் படிச்சோம் ப்ரோ. டீம் ஃபைனல்ஸ் கொண்டு வந்து இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். அதே மாதிரி அங்க வந்து அந்த ரேஷியல் ப்ராப்ளம்லாம் கூட உண்டு. இந்த பிளாக் ஒயிட்லாம் வந்து நிறைய பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு கூட ஸ்டில் டெம்பா பவுமா லெட் ஹிஸ் டீம் சோ வெல். ஸோ இதான் ஏன் ப்ராபபிள் பிளேயிங் உங்க தாட்ஸ் நீங்க சொல்லிருங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் லைன் அப் அவங்களோட இது பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா இருந்ததே கிடையாது. நிறைய சஃபிள் பண்ணிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி நியூசிலாந்து டூர்ல எல்லாம் ஒரு பேட்ஸ்மேன் கூட இப்ப இருக்கிற ஸ்குவாட்ல இல்லாத மாதிரி தான் இருந்தது. பவுமாவும் இல்ல, ஸ்டப்ஸும் இல்ல, யாருமே இல்ல. எல்லாம் புதுசா அம்சம் அதுன்னு யார் யாரோ விளையாண்டு இருந்தாங்க. சோ இப்ப இருக்கிற 11ல பாத்தீங்கன்னா ரிக்கில்டன் தான் ஸ்ட்ராங். மார்க்ரம், ரிக்கில்டன், ஃபாலோட் பை ஸ்டப்ஸ், பவுமா, அப்புறம் அந்த கெயில் வர்னே, அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த நீங்க சொன்ன பிளேயிங் 11ஓட தான் போவாங்க மோஸ்ட் ப்ராபப்லி. அவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்க பவுலிங் தான். சோ அது வந்து அவங்க நல்லா பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா நீங்க போஸ்ட் போட்டிருந்தீங்களே ஜான்சன் வந்து ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு, பேட்டிங்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, பவுலிங்லயும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ அவருக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ரபாடா பாத்தீங்கன்னா இப்போ பேட் கமிங்ஸ், மிச்சல் ஸ்டார்க்கோட கம்பேர் பண்ணும்போது ரபாடாக்கு தான் ஆவரேஜ் பயங்கரமா இருக்கு. 19 பால்ஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காரு, 3 ஓவருக்கு 1 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. சோ அவர் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன், அது அங்கதான் வந்து ஒரு ஃபேக்டர் இருக்கு. சொல்லுங்க. ரபாடாலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து சாரி ஃபர்ஸ்ட் ப்ராபபிள் 11 சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் ப்ரோ. எனக்கு வந்து அவங்க கார்பின் பாஷை வந்து ரொம்ப வேல்யூ பண்றதா தோணுது. அவங்களோட இதுலாம் அவரும் வந்து ப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்காரு. இப்போ ரீசெண்டா ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச் 80 என்னமோ அடிச்சு அதே மேட்ச்ல 5 விக்கெட் எல்லாம் எடுத்திருந்தாரு. சோ எனக்கு தெரிஞ்சு வியான் முல்டருக்கு பதிலா கார்பின் பாஷ் ஆட சொல்லுவாங்க. ஏன்னா ஹிஸ் பவுலிங் இஸ் குரூஷியல். வியான் முல்டர் கம்பேர் பண்ணும்போது இவரோட பவுலிங் குரூஷியல் அண்ட் பேட்டிங் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ வியான் முல்டருக்கு பதிலா கார்பின் பாஷ் ஆடுவாருன்னு எனக்கு தோணுது அந்த இடத்துல. ஆல்சோ நீங்க டான் பெட்டர்சன் போட்டிருந்தீங்க நினைக்கிறேன் உங்களோட 11ஸ்ல. எனக்கு அந்த இடம் வந்து லுங்கி நிகிடிக்கு வந்து அவரோட பெஸ்ட் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணிருக்கீங்களா தெரியல, லுங்கி நிகிடி யாருமே பெருசா ரேட் பண்ணவே மாட்டாங்க. பட் டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து ஹி ஆவரேஜஸ் 23 ஆட் சம்திங். நான் எப்பயோ பார்த்தது 23 என்னமோ ஹி ஆவரேஜஸ். ஸோ வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல உண்மையில லுங்கி நிகிடி நல்ல பவுலரு. பட் தெரியல, டான் பெட்டர்சனை கூட அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்ஸ்டா ஆஃப் ஹிம். பட் அதே தான், இப்போ அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அந்த டேவிங் பெட்டிங்கம் ஆடுற இடத்துல அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதே 3ல ஓப்பனிங் ஆப்வியஸா வந்து ரிக்கல்டன், மர்க்ரம், அடுத்து வவுமா, அதுக்கப்புறம் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், பெடிங்கம், கெயில் வெர்னே வந்து ரொம்ப வருஷமா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்லயே வந்து அவரை நம்பி கூட்டிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாருமே மாத்த மாட்டாங்க அந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் கார்பின் பாஷ் மட்டும் தான் எனக்கு சேஞ்ச். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை மார்க்கோ ஹான்சன், ரபாடா பத்தி தனியாவே சொல்லலாம். பட் ஸ்டில் ரபாடா. அதுக்கப்புறம் வந்து லுங்கி நிகிடி. ரபாடா வந்துட்டு ஐ வுட் ரேட் ஹிம் வெரி வெரி ஹை. அதாவது எனக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து மார்னி மார்க்கெல்லாம் நல்லா ரேட் பண்ணுவாங்க. எனக்கு டேல்ஸ்டெயின் வந்து ஆப்வியஸா இன்ஜுரி இல்லைன்னா வந்து அவர் அவ்வளோ நல்லா இன்னும் நிறைய வருஷம் ஆடி இருப்பாரு. ஆனா அந்த லெவலுக்கு வந்து நான் ரேட் பண்ற ஒரு பவுலர்னா ரபாடா தான். ரபாடாவோட டெஸ்ட் லென்த் எல்லாம் வந்துட்டு இந்த
இது மாதிரிதான். அதே மாதிரி பெருசா எதுவும் ட்ரை பண்ண மாட்டாரு. அதே மாதிரி அந்த பவுன்சர் எல்லாம், அவர் அட்டாக் பண்ற பவுன்சர்ஸ் எல்லாம், அவர் போற பவுன்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு பீக் கிரிக்கெட் தான் பார்க்க போறேன். அது அவர் எல்லா இது மானஸ்ல பொசிஷனா இருக்கட்டும், ஸ்டீவ் ஸ்மித்தா இருக்கட்டும், ஒரு எல்பிடபிள்யூ இருக்கு, ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல ஒரு எல்பிடபிள்யூ கண்டிப்பா இருக்கு. ரபாடா வந்து வச்சு அந்த இடத்துல போடுவாரு. அவங்க 2 பேரும் விக்கெட், ஒரு விக்கெட் வந்து ரபாடா எடுப்பாரு கண்டிப்பா. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் வந்து பிட்ச் வந்து கொஞ்சம் பவுன்சியா இருந்தா இன்னும் செமையா இருக்கும் ப்ரோ பேட்டில். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி லுங்கி இங்கிடி வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்டிவ் பவுலர் தான். ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்கிடி தான் போட்டிருந்தேன் 11ல. அப்போ ஒரு ஃபேன் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ கன்சிடரிங் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பீட்டர்சன் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ணேன். ஆக்சுவலி நீங்க லுங்கி இங்கிடி பார்த்தா ப்ரோ ஒயிட் பால்ல எஸ் நம்ம கிரிட்டிசைஸ் பண்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா ரெட் பால்ல சொல்ற மாதிரி நல்ல ஏத்தி நேத்தக்கூடிய பவுலர், அதே மாதிரி நல்ல லென்த் போடக்கூடிய பவுலர், நல்லா அடிக்கக்கூடிய பவுலர், நல்ல சூப்பரா பால் ஷேப் பண்ணுவார். சோ அப்படிங்கிறப்போ டெஃபினட்டா வந்து அசிஸ்டன்ஸ் இருக்கும். பிட்ச்ல கொஞ்சமாச்சும் இருந்தா கூட ஹி கேன் டெஃபினெட்லி டூ. பிட்ச்ல இல்லனா கூட வித் இஸ் எக்ஸ்ட்ரா ஹைட், அந்த ஹைட் ஃபேக்டர் வச்சு டெஃபினட்டா ஹி கேன் ட்ரபிள். இங்க வந்து 6 அடிக்கு ஸ்டாருக்கு கமின்ஸ் செசல்னா, அங்க அது 6 அடிக்கு மேல யான்சன் இருக்காரு, ஃபாலோட் பை வெரி குட் ஹைட் ஆஃப் ரபாடா as well as இங்கிடி. சவுத் ஆப்பிரிக்கா has always troubled Australia in the past decade in test cricket especially. ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு வந்து மிகப்பெரிய தலைவலியாக மண்டே பிச்சுக்கிற அளவுக்கு குறைச்சல் கொடுத்த ஒரு டீம்னா சவுத் ஆப்பிரிக்கா தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஃபாலோட் பை அந்த டீம் வந்து வாஸ் வெரி 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 ப்ராப்பர் டெஸ்ட் டீம். அது அந்த டிகேட்ல வந்து ஹஷிம் ஆம்லாவா இருக்கட்டும், பவுலிங் டேவ் ஸ்டெயின், வெரம் பிலாண்டர், மார்னே மார்க்கலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பிளேயர் யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருமே வந்து டீமா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இன் சவுத் ஆப்பிரிக்கா அஸ் வெல் அஸ் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க. சோ தே ஆர் அ குவாலிட்டி டெஸ்ட் டீம். எப்பவுமே சவுத் ஆப்பிரிக்கா பவுலிங் அட்டாக் ஆல்வேஸ் லுக்ஸ் குட், ரெட் பால் கிரிக்கெட்ல எஸ்பெஷலி. சோ அந்த பரம்பரையில இருந்து வந்த இவங்களும் அதே லெகசியை கேரி பண்ணும் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். ஆனா எங்களுக்கு அகைன்ஸ்டா வேணாம், பட் ஸ்டில் ஃபியூ பாசிட்டிவ்ஸ் அபௌட் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த அந்த பரம்பரை வந்து ஒரு சரியான பரம்பரை. வந்து கிரேம் ஸ்மித் வந்து ஒரு காலத்துல வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லலாம். அந்த 2007 12 நம்பர் ஒன்னா அவங்க தான். கிரேம் ஸ்மித் ஒரு எரான்னு சொல்லலாம். அதான் டெஸ்ட் கிரிக்கெட்டரோட கேப்டன்ஸை பத்தி பேசும்போது இந்த கிரேம் ஸ்மித்தை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. சோ அவர் உருவாக்குன இதுதான் இந்த பரம்பரை. நீங்க சொல்ற ஆசிம் அம்லாவா இருக்கட்டும், அந்த பரம்பரையெல்லாம், அவர் மார்னி மார்க்கல் பரம்பரையெல்லாம் அவர் உருவாக்கி விட்ட பரம்பரை தான். சோ அங்க இருந்து வந்ததுனால கொஞ்சம் நீங்க ஃபேர் ஃபேக்டர் எல்லாம் இருக்கு எங்கிட்டையும், கொஞ்சம் பார்த்து பேசிக்கோங்க. அதே மாதிரி பேட் கமின்ஸ் இந்த ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சாருன்னா தட் வில் பி ஹிஸ் third ஐசிசி ட்ராஃபி as a கேப்டன். அதுக்குள்ள வந்து இவ்வளவு பெரிய growth, இவ்வளவு ஒரு தனி ஃபேன் பேஸ், தனி ஆவரா, தனி ரெஸ்பெக்ட் வந்து கிடைச்சிருக்குன்னா he has definitely earned it. அதே மாதிரி ஆஸ்திரேலியா ஒரு கஷ்டமான டைம்ல வந்து டீம் வெண்ட் அவுட் பண்ணிருக்காரு. சோ would like to wait and watch. ஓகே, ப்ரெடிக்ஷன் சொல்லிடுறீங்களா? நம்ம அந்த பவுமா பத்தி நீங்க சொன்னீங்களா, அதுக்கு ஆக்சுவலா ஆன்சர் பண்ணிடுறேன். எதனால அவருக்கு இந்த ஹேட்ரிக் கிரியேட் ஆச்சுனாலே, அவர் அந்த ஒயிட் பால்ல வந்து ஓப்பனிங் ஆனார்ல T20 வேர்ல்டு கப்ல, அந்த மாதிரி டைம்ல தான் வந்து அவருக்கு பயங்கர ஹேட்ரட். நீ என்னடா வந்துட்டு ஒரு T20ல ODI டெஸ்ட் மாதிரி ஆடிட்டு இருக்க, டெஸ்ட் பிளேயர் எல்லாம் கொண்டு வந்து இங்க விட்டா அப்படிதான், அந்த மாதிரி நிறைய ஹேட்ரட் கிரியேட் ஆனால அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அவர் அப்ரிசியேட்டே பண்ணாம விட்டாங்க. இப்பதான் ரீசெண்டா அவரோட ரெட் பால் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா பயங்கர சரியான டெரிஃபிக் ஃபார்ம்ல இருந்திருக்காரு. பட் அப்ரிசியேஷன் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ கிடைக்கல. இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்லயே 60+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. பட் பேசவே படல பாருங்க ப்ரோ. டீம் நல்லா லீட் பண்ணிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. அதான் அது நீங்க சொல்ற மாதிரி அந்த ரேசிசம் அதனால இல்ல, இந்த இதனாலதான் ஒயிட் பால்ல அவருக்கு சம்பந்தமே இல்லாம அவரு ஓப்பனிங் ஆனது. அது வந்து எல்லாமே மேனேஜ்மெண்டோட கால் தான். கேப்டன் பண்ணுங்க, கேப்டன் பண்ணுங்க, அப்புறம் எங்க ப்ரோ அவரால் ஆட முடியும்? அட்லீஸ்ட் பவர் பிளேயர் ஆனாலும் சொல்லுங்க. சவுத் ஆப்பிரிக்கால ஏதோ ஒரு ரூல் இருக்கு ப்ரோ, குறிப்பிட்ட பிளேயர்ஸ் தான் வந்து பிளாக் ஆடணும், குறிப்பிட்ட ஒயிட் பிளேயர்ஸ் தான் ஆடணும், ஏதோ ரூல் வச்சிருக்காங்க. சொல்லுங்க கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க. அதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல ப்ரோ. அது ரேசிசம்லாம் இல்லைன்னா நீங்க சொல்லிடாதீங்க. அதாவது ஃபீல்ட்ல வந்துட்டு ஒரு 1 மினிட்டோ ஏதோ சைலன்ஸ் காண்டி இது பண்ணுவாங்கல்ல. அப்ப டிகாக்லாம் ஒரு மேட்ச் வந்து முட்டி போடலன்னு, அவர் வந்து டிகாக்லாம் ஒரு மேட்ச் முட்டி போடலன்னு சொல்லிட்டு அவரை ஸ்குவாட்ல இருந்து பேன் பண்ணாங்க ஒரு மேட்ச். நீங்க அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஆக்சுவலா அந்த ரேசிசம்லாம் அவனுங்களே பாப்பானுங்க ப்ரோ, டீமுக்குள்ளே பாப்பானுங்க ப்ரோ அவனுங்களா. கொஞ்சம் கொடூரமானது தான் அவங்கலாம். ஆல்சோ டாக்கிங் அபவுட் டெம்பா பவுமா வந்துட்டு கீப்பிங் அசைட் T20 கிரிக்கெட், ஓடிஏலையும் குவாலிட்டி பேட்ஸ்மேன். நீங்க இப்ப கூட எடுத்து பாருங்க, ஹி ஆவரேஜஸ் மோர் தென் 45 நினைக்கிறேன். ஓடிஏலையும் குவாலிட்டியான பேட்ஸ்மேன். சோ அதாவது ஃபாஸ்டர் ஃபார்மேட்டர் தவிர, T20 தவிர ஓடிஏ இருக்கட்டும், டெஸ்ட் கிரிக்கெட் ஆகும் பயங்கரமான பேட்ஸ்மேன். பட் ஹி இஸ் நாட் கெட்டிங் தி ரெகக்னிஷன் தட் ஹி டிசர்வ்ஸ் தான். உண்மையிலே ப்ரோ சொன்ன மாதிரி கண்டிப்பா எவ்வளவு உயர்றோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு உயர்றோங்கிறது தான் முக்கியங்கிறது பெர்ஃபெக்ட்டா டெம்பா பவுமா பொருந்தும். ஆப்வியஸ்லி அ ஜெம் ப்ரோ, கண்டிப்பா. ஓகே, நம்ம இப்போ ப்ரெடிக்ஷன் போயிடலாம். கார்த்தி ப்ரோ நீங்களே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருங்க. இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இது வந்து. ஸோ இப்போ ஃபுட்பாலா இருந்தா PSG ஃபர்ஸ்ட் டைம் வந்து UCL அடிச்ச மாதிரி, அதுக்கு மாதிரி நியூ கேசில் ஒரு டிராஃபி அடிச்சிருக்காங்க. கிறிஸ்டல் பேலஸ்னு ஒரு டீம், அதாவது ரெலிகேஷன் ஜோன்ல இருந்த டீம்லாம் ஒரு டைட்டில் அடிச்சிருக்காங்க இதுல ஃபுட்பால்ல. ஸோ அது மாதிரி இது வந்து இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். ஸோ அதை பத்தி பேசும்போது RCB அந்த வரிசையில வந்து கண்டிப்பா இந்த தடவை சவுத் ஆப்பிரிக்கா வந்து
ஒரு அப்செட் தான் சொல்லுவாங்க அவங்க தோக்கடிச்சா, பட் ஒரு அப்செட் பண்ண காத்து இருக்கு. ஏன்னா எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்றது வந்து ஆஸ்திரேலியா. ஆனா ப்ரோ நான் இது சொல்லி முடிச்சிடறேன். லைக் கண்டிப்பா வந்து நான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பேக் பண்றேன் இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்ல, ஒன்லி பிகாஸ் ஆஃப் மார்க்கோ யான்சன், ககிஷோ ரபாடா அண்ட் லுங்கி நிகிடி. ஆல்சோ இன்னொன்னு ப்ரோ, இந்த நான் சும்மா என் பேஜ்ல வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தேன் ப்ரோ, சத்தியமா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுல வந்து ஒரு 250+ வந்து ஓட் பண்ணிருந்தாங்க. லைக் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சும்மா இந்த கிரிக்கெட் பேஜ்ல ஒரு ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தேன். அதுல வந்துட்டு 150 250ல வந்து 175 180 ஓட்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சரி நீங்க ஆசைப்படுறீங்கடா அந்த நீ உண்மையிலேயே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறீங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா அந்த விட நிறைய பேர் பேக் பண்றாங்க, அது ஏன்னு தெரியல. இல்ல அது சவுத் ஆப்பிரிக்கா ஃபேன்ஸ் இல்ல, பாதி இந்தியா fans. அப்படி இல்ல ஒண்ணு நீங்க அப்படி அவன் மேல பாசம் இல்ல, என் மேல வருவோம் அப்படி. இல்ல ப்ரோ அப்படி bro, என்ன ப்ரோ உண்மைதானே ப்ரோ, அப்படி கிடையாது ப்ரோ. ஜென்ரலாவே நீங்க திங்கிங் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்து இந்தியன் ஃபேன்ஸே நிறைய பேர் அந்த T20 வேர்ல்டு கப்ல எல்லாம் ஒரு பாயிண்ட்ல வந்து இந்தியா ஜெயிச்சா ரொம்ப சந்தோஷம், சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்களா இல்லையா? அதேதான் இப்ப இந்தியாவுக்கே அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியால என்ன ப்ரோ, சவுத் ஆப்பிரிக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அப்படி நீங்க சொல்ல முடியாது. ஆஸ்திரேலியா தோக்கணுன்றதுக்காக தான் கிடையாது, ஒரு புது டீம் ஜெயிக்கட்டும் அந்த மாதிரி இதுதான். நீங்க ஒன்னே உங்க டீம் பண்றதுக்காக. மக்களே ஆக்சுவலி உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். இதே வேல் ப்ராஜெக்ட் ப்ரோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஃபேன் போல் வந்து வந்துச்சு ஆர்சிபியா சென்னையான்னு சொல்லிட்டு, இல்ல ஆர்சிபியா ஏதோ ஒரு பஞ்சாபான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் போல் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஆர்சிபிக்கு வந்து கொஞ்சம் கம்மி ஓட்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லைட்டா கம்மியா. அப்போ வந்து வேல் ப்ரோ என்ன சொன்னார்னா, பஞ்சாப் ஃபேன் கிடையாது, அவங்க எல்லாம் ஆர்சிபி ஹேட்டர்ஸ் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாரு. சோ அப்போ ஒரு லாஜிக் இப்போ ஒரு லாஜிக்கா இருங்க அப்படி இல்ல இருங்க. அப்போ வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ஆர்சிபிக்கு வந்து ஹியூஜ் ஹேட்ரேட் நிறைய வந்து ஹேட்டர்ஸ் இருக்காங்க. இப்ப ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஹியூஜ் ஹேட்டர்ஸ் எல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அவங்க விளையாடுற கிரிக்கெட்டுக்கு ஹேட்டர்ஸ் எல்லாம் நீங்க சொல்ல முடியாது. சவுத் ஆப்பிரிக்கா டிசர்விங், அவங்க ஒரு கப்பு ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. ஆஸ்திரேலியா ஹேட்டர்ஸ் வந்து இங்க ஓட் போடுற அளவு கிடையாது. நீங்க நல்லா சூப்பரா பண்றீங்க. இல்ல ஆக்சுவலி இல்ல ஓகே, பட் ஆக்சுவலி உண்மையாவே என் சர்க்கிள்ல எனக்கு நார்மலா தெரியல, பட் என் சர்க்கிள்ல நிறைய பேர் வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்க கூடாதுன்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து என்னாலேயோ யாராலேயோ கிடையாது. பொதுவாகவே வந்து அந்த காலத்துல இருந்து ஆஸ்திரேலியா நிறைய டிராஃபி ஜெயிச்சதுனால எப்பவுமே ஒரு கன்சிக்யூட்டிவா ஜெயிக்கிற டீம் வந்து ஜெயிக்கிறதுல சில பேர் உடன்பாட்டு இருக்கு. நீங்க எந்த டீம் வந்து 2 டீம் ஃபைனல்ஸ் விளையாடுறப்போ ஆஸ்திரேலியா விளையாடுறாங்கன்னா நிறைய பேர் ஆஸ்திரேலியா தோக்கணும்னு தான் நினைப்பாங்க. அது வந்து நேச்சுரல், அது ஆஸ்திரேலியா ஹேட்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த காலத்துல இருந்து ஆஸ்திரேலியா தோத்தாலே வந்து உள்ளுக்குள்ள வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ஹாப்பி, எஸ்பெஷலி இந்தியா ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. உண்மை ப்ரோ, அது உண்மை ப்ரோ. கார்த்தி ப்ரோ நீங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இது வந்து ஐபிஎல் ப்ரோ, அது உண்மைதான். உண்மையிலே இந்தியன் அவர்கிட்ட கேளுங்க இருங்க ப்ரோ, இது வந்து ஐபிஎல் கிடையாது. இப்போ இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால இப்போ எப்படி ஐபிஎல்ல வந்து மும்பை ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே தோக்கணும்னு அப்படிலாம் இங்க கிடையவே கிடையாது ப்ரோ. ஜெயிக்கலன்னா நாங்க இல்லையா, எங்களுக்கு யார் தேவையோ அவங்க சப்போர்ட் பண்ணுவோம். நீங்க தோக்கணும்னா இங்க கிடையாது. நீங்க ஒண்ணுமே எங்க ஆட்டோக்காரே இருக்காரு ப்ரோ, அவரே வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்க கூடாதுன்னு நினைப்பாரு. அவருக்கு வந்து இந்தியா அது என்ன காரணம்னா ப்ரோ சொன்ன மாதிரி வந்துட்டு ஆஸ்திரேலியா ஜெயிச்சா அது 10-11 இருக்கும். ஆனா வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சா அது அவங்களுக்கு அதுதான் பெரிய விஷயம். இப்போ மும்பை சென்னை ஜெயிக்கிறதுக்கும் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கு ப்ரோ, அவ்வளவுதான். அது as simple as that. இவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கே வந்துட்டு எனக்கு இந்தியாவுக்கு அப்புறம் செகண்ட் ஃபேவரட் டீம் வந்து ஆஸ்திரேலியா தான். நான் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் மட்டுமே சேப்பாக்கள் நிறைய பார்த்திருக்கேன். பட் எனக்கு செகண்ட் ஃபேவரட் டீமே ஆஸ்திரேலியா. பட் ஸ்டில் ஐ எம் பேக்கிங் சவுத் ஆப்பிரிக்கா. ஏன்னா வந்து தெரியல, எனக்கு தோணுது இந்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்கா ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி தான் இயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இது. சோ பாப்போம். சொல்லுங்க ப்ரோ. ஒன் மோர் திங் இருங்க ப்ரோ, ஒன் மோர் திங். இப்போ நம்ம நிறைய பேருக்கு பாத்துக்கலாம், நீங்க ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டராகவே இருங்க. நீங்க வந்து நீ ஆஸ்திரேலியா எடுத்துட்டு வேற ஏதோ ஒரு டீம் வந்து விளையாடுது ஃபைனல்ஸ்ல, சவுத் ஆப்பிரிக்கா கூட தான், நீங்க யாரை சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? ஜென்ரலா உங்களுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்திருக்கும்ல, இவங்க ஜெயிக்க மாட்டாங்களான்னு. அந்த மாதிரிதான் இங்க நிறைய வியூவர்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்துலாம் they earned a soft corner from us bro. இந்த நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா எல்லாம் கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்படி பெருசா கேன் வில்லியம்சன் ஏபிடி அதுல கொஞ்சம் இழுத்ததுதான் கொஞ்சம். இல்ல ப்ரோ, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் நான் பார்த்த வரைக்குமே சொல்றேன், ஆட்டோக்காரா இருக்கட்டும், பொதுவா நான் ஒர்க் பண்ற, ஐ மீன் நான் காலேஜ்ல இருந்த சரி, ஒர்க்ல இருந்து சரி, எல்லா டைம்லயுமே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பெருசா சப்போர்ட் இல்லாத ஒரு கும்பல் இருக்காங்க. அதாவது எப்படின்னா ஆஸ்திரேலியா விளையாண்டாலே வந்து அதான் சொல்ற மாதிரி நிறைய டிராஃபிஸ் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹேட். பிளஸ் இந்தியாவோட நிறைய ஃபைனல்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்குல்ல, அந்த ரைவல்ரிங்கிறது அதான் ப்ரோ. சோ ஆப்வியஸ்லி அது மனசுல இருக்கும். அது வந்து இட்ஸ் குவைட் நேச்சுரல் தான். நான் தப்பு சொல்ல, பட் சொல்றேன் ஆஸ்திரேலியா ஜெயிக்கூடாதுன்னு சந்தோஷப்படுற நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் சொல்லுவேன். அதான் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து நான் ஆல்ரெடி நம்ம பேஜ்லயே டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா ப்ரோ, வெல் டிசர்விங் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா தான். நல்லா ஈக்குவலி காம்படிட்டிவ் கண்ட்ரிஸோட விளையாண்டுருக்காங்க. 5 மேட்ச் டெஸ்ட் சீரீஸ்லாம் விளையாண்டுருக்காங்க.
இப்போ லைட்டா வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு நல்ல ஃபேவர், எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஈஸி சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணி கப்பு ஜெயிச்சா பயங்கரமா இருக்கும். அந்த மேட்ச் தூக்குனா பயங்கரமா இருக்கும். நீங்க தான் போன வருஷம் ஜெயிச்சீங்களே, திரும்பி நீங்க ஜெயிச்சு அவ்வளவு வந்து எக்ஸைட்டிங்கா இருக்காது ப்ரோ பாக்குறதுக்கு. நீங்க ஏன் அப்புறம் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சீங்க? எப்படி கேட்டீங்க? அதுக்கு இல்ல ஆக்சுவலி அதான் ப்ரோ, ஆக்சுவலி நான் வந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்னன்னா ஆஸ்திரேலியா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சு முடிச்சுட்டு எனக்கு ஒரு பேஜ்ல ஒரு போஸ்ட் போடணும். என்ன போஸ்ட் போடணும்னா, கஷ்டப்பட்டு தொடர்ந்து 2 வருஷத்துல 2 ICC டிராஃபி நம்ம ஜெயிச்சோமே, இவனுங்க ஆல்ரெடி இதே டிக்கெட்ல 4 ICC டிராஃபி ஜெயிச்சிட்டாங்களே ப்ரோ. 2021 T20 வேர்ல்டு கப், 2023 ODI வேர்ல்டு கப், 2023 வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், இது ஜெயிச்சா 4வது இதே டிக்கெட்ல, வெறும் 4 வருஷத்துல 5 வருஷத்துல. இதோட பேசுங்க இப்படிதான் வந்து எலிமினேட்டர்ல வந்து RCB மும்பை ஃபேஸ் பண்ணோம். இன்னும் மறக்க மாட்டேன் நான். கமின்ஸ் பரம்பரை கொஞ்சம் இருக்கணும் இருக்கு. சப்போஸ் ஏதாவது கொஞ்சம் தப்பா போட்டோம் மக்களே, ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம பேசுறது எனக்கு தெரியும். கவலையப்படாதீங்க, கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறோம். வேணா கவலைப்படாதீங்க வார்த்தையே வேணாம், அந்த வார்த்தையே ஒரு கேர்ஸ். அந்த கவலைப்படாதீங்க நான் குழி தோண்டி போச்சிடுறேன். ஆசிஸ் எப்பவுமே வந்து நம்ம டாஸை டிபெண்ட் பண்ணியும் கிடையாது, எந்த பிளேயரை டிபெண்ட் பண்ணியும் கிடையாது. நம்ம மைண்ட் செட் அண்ட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கோம். எந்த கிரவுண்டா இருந்தாலும் சரி, இந்த ஃபைனல்ஸ் லார்ட்ஸ்ல இல்லனாலும் எங்க சவுத் ஆப்பிரிக்காலே நடந்தா கூட இதே மாதிரி மைண்ட் செட் அண்ட் இதே மாதிரி பாசிட்டிவிட்டியோட நம்ம போவோம். தட் இஸ் வாட் வி ஆர் நோன் ஃபார். மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ்னு சும்மா சொன்னாங்க. கடைசி பால் வரைக்கும் சண்டை போட்டு சாகுறோம். ஓகே, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யறோம். ஸோ ஆப்வியஸ்லி ஆஸ்திரேலியா இஸ் வின்னிங். மை ஃபேவரட் ஆஸ்திரேலியா இஸ் லிஃப்டிங் தேர் 11th ICC trophy on the next week. இல்ல இப்ப சொன்னீங்களே, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கடைசி வரையும் சண்டை போடுறோம். அதுதான் கூட எனக்கு வேணும். எந்த யாரா இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாலும் சரி, ஒன் சைடரா போகாம அந்த டிபிக்கல் டெஸ்ட் மேட்ச் ஏத்தி பேட்ஸ்மேன்லாம் அந்த ஒரு பயம் தெரியும்ல, மண்டைக்கு வர பால் எல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் கண்டெஸ்ட் போச்சுன்னா நல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஆக்சுவலா வியூவர்ஷிப்புமே வந்துட்டு நீங்க வந்து ஆஸ்திரேலியா நல்லா டாமினண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா யாரும் உட்காந்து மேட்ச் பார்க்க மாட்டானுங்க. நம்ம தான் கடைசி உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கணும். சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் ஆட ஆரம்பிக்கிறானுங்களா தான் எல்லாரும் உட்காந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆட ஆரம்பிக்கிறாங்க உட்காந்து மேட்ச் பார்ப்பாங்க. இதுல வேற ஆக்சுவலா இது நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல, டிராவ் ஆயிட்டா வந்துட்டு they will be announced as joint winners. ரிசர்வ் டே ஒண்ணு இருக்கு. பட் அந்த ரிசர்வ் டே எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, மழைனால ஒரு நாளுக்கு மேல வந்து ஒரு நாளோ 2 நாளோ வந்துட்டு மழைனால இன்டரப்ட் ஆனா மட்டும்தான் அந்த ரிசர்வ் டே வந்து அப்ளிகபிள். அப்படி 5 நாளுமே ஆடிட்டாங்க, அப்போ ரிசல்ட் இல்லைன்னா 2 ஜாயிண்ட் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இந்தியா ஸ்ரீலங்கா இது 2002 சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன்று நடக்கும். அப்போ மலையாள வந்து பாவம் ப்ரோ, இந்தியா ஜெயிச்சிருக்க வேண்டியது ப்ரோ, ஆனா ஜாயிண்ட் வின்னர்ஸ்ட்டானுங்க. ஸோ இன்னொரு தடவை மேட்ச் நடக்கும், அதுவும் வந்து இதாயிரும் கடைசியில. ஸோ நீங்க சொல்ற மாதிரி ஏத்தணும் ப்ரோ. இங்கிடி, யான்சன், ரபாடா 3 பேருமே ஏத்தணும். ஸ்டீவ் ஸ்மித் தொண்டையில இங்க அடிக்கணும். அப்பதான் வந்து எனக்கு அதுதான் டெஸ்ட் கிரிக்கெட் நாங்க காட்டுறோம். ஸ்டார்க்கு திரும்ப வந்து அப்படியே உடைக்கணும், அதுதான் எனக்கு வேணும். சோ வந்து பீக் டெஸ்ட் கிரிக்கெட், பீக் சினிமா. ஸ்கிரீன் எதுவும் உடைச்சிருக்காங்க இல்ல, அந்த வெறி அப்படியே ஏறுது அப்படியே. இப்போ வந்து எனக்கே இது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. IPL நம்ம 40 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, டெஸ்ட் கிரிக்கெட்டை பத்தி இவ்வளவு நேரம் பேசி அதுவும் போரே அடிக்காம போயிட்டு இருக்கு. பெரிய இதுதான் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம், வியூவர்ஸ்க்கும் நல்லா என்ஜாய்ஃபுல்லா இருந்ததுன்னா ஹோப்ஃபுல்லி நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸை நம்ம உருவாக்குவோம்.